மக்களே வணக்கம். நான் உங்கள் சுபின். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 1952 2025 வரை நம்ம நாட்டின் துணை குடியரசுத் தலைவராகிய பணியாற்றிகளின் பெயர் பட்டியலை இந்த பகுதியில் பார்ப்போம். நம்ம நாட்டுடைய முதல் துணை குடியரசுத் தலைவர் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன், அதாவது சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன். இவர் நம்முடைய தமிழகத்தை சார்ந்தவர். இவர் எப்போ வர துணை குடியரசுத் தலைவரை பணியேற்றினாங்கன்னா 1952 1962 வரை நம்ம நாட்டுடைய துணை குடியரசுத் தலைவராக டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பணியாற்றினாங்க. நம்ம நாட்டுடைய இரண்டாவது துணை குடியரசுத் தலைவர் ஜகீர் ஹுசேன். இவர் 1962 1967 வரை நம்ம நாட்டுடைய துணை குடியரசுத் தலைவராக பணியாற்றினாங்க. ஆந்திர பிரதேசம் மாநிலத்தை சார்ந்தவங்க. நம்ம நாட்டுடைய மூன்றாவது துணை குடியரசுத் தலைவர் வி ஹிரி. இவர் 1967 1969 வரை நம்ம நாட்டுடைய துணை குடியரசுத் தலைவராக பணியாற்றினாங்க. ஒரிசா மாநிலத்தை சார்ந்தவங்க. நம்ம நாட்டுடைய நான்காவது துணை குடியரசுத் தலைவர் கோவால்ஸ்பர் பதக். இவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவங்க. 1969 1974 வரை நம்ம நாட்டின் துணை குடியரசுத் தலைவராக பணியாற்றினாங்க. நம்ம நாட்டுடைய ஐந்தாவது துணை குடியரசுத் தலைவர் பிடி ஜட்டி, அதாவது பசப்பா தனப்பா ஜட்டி. இவங்க கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவங்க. இவங்க 1974 1979 வரை நம்ம நாட்டோடைய துணை குடியரசுத் தலைவராக பணியாற்றியிருக்காங்க. நம்ம நாட்டோடைய ஆறாவது துணை குடியரசுத் தலைவர் முகமது இதயதுல்லா. இவங்க 1979 1984 வரை நம்ம நாட்டின் துணை குடியரசுத் தலைவராக பணியாற்றியிருக்காங்க. உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவங்க. நம்ம நாட்டின் ஏழாவது துணை குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன். இவர் பணியாற்றிய காலம் 1984 1987 வரை. இவர் நம்முடைய தமிழகத்தை சேர்ந்தவர். தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டாவது துணை குடியரசுத் தலைவர். எட்டாவது துணை குடியரசுத் தலைவர் சங்கர் தயாள் சர்மா. இவங்க பணியாற்றிய காலம் 1987 1992. இவங்களுடைய சொந்த மாநிலம் மத்திய பிரதேசம். நம்ம நாட்டுடைய ஒன்பதாவது துணை குடியரசுத் தலைவர் KR நாராயணன். இவங்க பணியாற்றிய காலம் 1992 1997 வரை. இவர் கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர். பத்தாவது துணை குடியரசுத் தலைவர் கிருஷ்ணன்காந்த். பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர். 1997 2002 வரை நம்ம நாட்டின் துணை குடியரசுத் தலைவராக பணியாற்றியிருக்கிறாங்க. 11வது துணை குடியரசுத் தலைவர் பைரோன் சிங் செகாவத். இவர் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர். இவர் பணியாற்றிய காலம் 2002 2007 வரை. நம்ம நாட்டோடைய 12வது துணை குடியரசுத் தலைவர் ஹமீத் அன்சாரி. இவர் மேற்கு வங்கம் மாநிலத்தை சேர்ந்தவர். 2007 2017 வரை துணை குடியரசுத் தலைவராக பணியாற்றியிருக்கிறாங்க. தொடர்ந்து 2 முறை துணை குடியரசுத் தலைவராக பதவி வகித்தார். 13வது துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு. இவர் ஆந்திர பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர். 2017 2022 வரை நம்ம நாட்டின் துணை குடியரசுத் தலைவராக பணியாற்றியிருக்காங்க. 14வது துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கர். இவர் 2022 பதவியேற்றார். 2025 ஜூலை மாதம் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். இவர் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர். 15வது துணை குடியரசுத் தலைவர் நம்முடைய தமிழகத்தை சேர்ந்தவர் சிபி ராதாகிருஷ்ணன்.
இவர் செப்டம்பர் 12, 2025 இந்த பதவியில் இருக்கிறாரு. நம்ம தமிழகத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட 3வது துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன். இதுபோன்று நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய சிசை அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே.